ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடன் என்கிறது ஒரு மிகப்பெரிய கோலியாத்திற்கு சமம். இன்றைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே இங்கே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கோலியாத்து நின்றானோ, அதே போல கடன் என்கிற ஒன்று அவர்களுக்கு முன்பாக கோலியாத்து போல நின்று கொண்டிருக்கிறது. மிக உயரமாய், மிக அதிகமான ஜெயஜாண்டிக்கான உருவமாய், சின்ன வயதிலிருந்தே அதை யாராலும் அழிக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய உருவமாய் நின்று கொண்டிருக்கிறத நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்து இன்றைக்கு பயந்து போய் இந்த கடனில் இருந்து நாம் வெளியே வரமாட்டேனோ என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனா ஒன்று சொல்கிறேன், கடன் பிரச்சனையிலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக நீங்கள் வெளியே அதிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், நீங்க நான் அதிலிருந்து வெளியே வருவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். அந்த நம்பிக்கை இல்லாம கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக வெளியே வர முடியாது. இன்றைக்கு நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்குள்ள நம்பிக்கை போயிருச்சு. பாஸ்டர், நான் வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை பாஸ்டர், நான் எப்படி வெளியே வர்றது, நான் எப்படி வெளியே வருவேன்? இதனாலேயே நாளுக்கு நாள் அவர்களுக்கு பயம், இதனாலேயே நாளுக்கு நாள் நிறைய பேர் உடைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்தினுடைய வார்த்தை சொல்லுது, நீங்க நம்பலன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. இன்றைக்கு என் கூட இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் கடன் எவ்வளவு பெரிதாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வேண்டும் என்றாலும் இருக்கலாம், இந்த ஜெபத்திற்கு வருகிறதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், எனக்கு வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை பாஸ்டர். ஒரு காலத்துல அந்த நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு நாள்ல அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போற போக்கு பார்த்தா எனக்கு கடன்ல இருந்து நான் வெளியே வருவேன்ற நம்பிக்கை இல்லைன்றத எத்தனையோ பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு, மகனே நீ நம்புவாயானால், நீ இதுல இருந்து வெளியே வருவேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அல்லவா. நம்புறவர்களை அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை குறித்து ஆண்டவர் அற்புதம் செய்த இடத்தை எல்லாம் பார்ப்பீர்களே, ஆனால் அவர் போய் ஒருத்தரிடத்துல கேட்கிறார், எப்பா நீ சுத்தமாவா என்று நீ விசுவாசிக்கிறாயா, நீ நம்புறாயா? உடனே ஆண்டவரே நான் நம்புறேன்.